இந்த பணம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லுதான். ஆனா அது எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? இறை என்பவர்களுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பாரு பணம் தான். ஆனா அர்ச்சகருக்கு கொடுத்தால் அது தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் அது காணிக்கை, யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை, கல்வி கூடங்களில் கட்டணம், திருமணத்தில் வரதட்சணை, திருமண விளக்கில் ஜீவனாம்சம், திருமண வீடுகளில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இழந்தால் நஷ்ட ஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வதி, அரசு பொது ஸ்தாபனம் கொடுத்தால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது வட்டி, செய்த வேலைக்கு மாதம் தோறும் கிடைப்பது சம்பளம், தினமும் கிடைத்தால் கூலி, பணி ஓய்வு பெற்ற பின் கிடைத்தால் ஓய்வூதியம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம் அப்படிங்கிற பணம் என்ற ஒற்றை சொல் இத்துணை அவதாரங்கள் எடுத்திருக்கு.